இப்போ நம்ம எதுக்கு போக போகிறோம் அப்படின்னா ஒரு 2-3 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ என்ன ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஸ்பிளிட்டு, ஜாவாஸ்கிரிப்ட்ல ஸ்பிளிட்டு. ஓகே, இதை முதல்ல பார்ப்போம். ஸ்பிளிட்டு சப்எஸ்டிஆர் அப்படின்னா சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பிளிட்ன்றது பிரிக்கிறது, என்ன பிரிக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இப்படி வச்சுப்போம். ஓகேங்களா? ஒரு சில சைட்லலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஓகே, venki@gmail.com அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்படின்னு இருக்கும். ஓகே, ஆனால் நம்ம நேம்னா கொடுத்துருக்க மாட்டோம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற கேரக்டர்ஸ் மட்டும் எடுத்து, அதாவது அட்டுக்கு முன்னாடி இருக்கிறத மட்டும் எடுத்து நேமா டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. அட்டுக்கு முன்னாடி இருக்கிறத மட்டும் எடுத்து நேமா டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. எப்படி இதை மட்டும் எடுக்கிறாங்க, அட்டுக்கு முன்னாடி இருக்கிறத மட்டும் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி இடத்துல தான் இந்த ஸ்பிளிட் வந்து யூஸ் ஆகும். ஸோ நார்மலாக இந்த ஸ்பிளிட்டோட ரிட்டர்ன் டைப் என்ன அப்படின்னா அரே. அரே எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், பாக்ஸ் ஒன்று போட்டு சம்திங் வேல்யூ இருக்கும், 0th இண்டெக்ஸ்ல ஏதோ ஒரு வேல்யூ, இந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேவா? இப்படிதான் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்ற. சரி, ஓகே. ஸ்ட்ரிங் டாட் ஸ்பிளிட். ஓகேங்களா? ஸ்பிளிட் பண்ண போறேன். இப்போ ஸ்பிளிட் பண்றதுக்கு என்ன விஷயம் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இட் மே டிஃபர். ஓகேவா? ஒன் ஸ்ட்ரிங் டு அனதர். அதாவது நீங்க எதை வச்சு ஸ்பிளிட் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க ஸ்பெஷல் கேரக்டர் வச்சோ இல்லை உங்களுடைய நீட் வச்சோ தான் பண்ண போறோம். எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் வெங்கி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா, வெங்கிக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் அட்டுன்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இப்போ நான் அட்டுன்னு ஒன்று போடுறேன் அப்படின்னா என்னுடைய ரியல் இது என்னுடைய மெயின் ஐடி அப்படின்னா எனக்கு இது தேவையே கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன். இதுதான் எனக்கு தேவை அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா அட்டு யூஸ் பண்ணணும். எங்க அட்டு. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஸ்ட்ரிங்கை ஸ்பிளிட் பண்றேன் எதை வச்சு அப்படின்னா அட்டு. ஓகேவா? அப்ப இது வரைக்கும் ஒன்று வரும், இது வரைக்கும் ஒன்று வரும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஸ்ட்ரிங்ன்றது இமெயில். வந்துச்சா? venki@gmail.com அப்படின்ற மாதிரி வந்தாச்சு. ஸோ எனக்கு இதில் எது வேணும் அப்படின்னா நேம் மட்டும் வேணும். இப்போ 2 தான் கொடுக்கும். ஓகேவா? 2ல் நீ எப்படி கேட்குறியோ அந்த மாதிரி கொடுக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, சரி, ஓகே. இப்போ நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன், லோரம் எக்ஸாம் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன். எனக்கு இது 3மே தனித்தனியாக வேணும் அப்படின்னா இதில் எது ஸ்பெஷல் கேரக்டர் எதை வச்சு எடுப்பீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்று, அப்புறம் எனக்கு ஸ்பேஸ் இருக்கு. அப்போ ஸ்பேஸுக்கு இந்த மாதிரி விடலாம். இப்படி விட்டீங்கன்னா என்ன ஆகிடும்னா 3 கண்டென்ட்டாக வந்துடும். 1 2 3 அப்படி, ஏன்னா ஸ்பேஸ் வச்சு அது இது பண்ணும். ஓகேவா? ஓகே, எனக்கு இதுல எப்பயுமே ஜிமெயில் அப்படின்னு இருந்தா அட்டு யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு அட்டுக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும் வேணும் அப்படின்னா எப்பயுமே அது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல தான் வரப்போம். அப்ப நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை தான் நமக்கு அரேவா ரிட்டர்ன் பண்ணும். இந்த அரேல இருந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன்.
அதாவது 0th இண்டெக்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன். வெங்கி அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேவா, நமக்கு தேவையான நேம் வந்துடும். இதுதான் ஸ்பிளிட் ஃபங்க்ஷன். ஓகேவா, இது வந்து என்ன எதுக்காக யூஸ் ஆகும்னா, ஸ்ட்ரிங்கில் ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது ஒன்று கொடுத்தோன்னா அதை வச்சு அதை பிரித்து கொடுத்துரும். ஓகேங்களா, ஸ்பிளிட்டு கொடுத்துரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டென்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்படி இந்த கண்டென்ட்டை கொடுக்கும். ஓகேவா, இந்த கண்டென்ட்ல ஏன் இங்க போயிடும். Oh my God. ஒரு ஹெட்டிங் 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 இதுக்கு எதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்ன டிஃப்ரென்ஸ்னா, இங்க எதுவும் டாட்னா இல்லை, ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாட் இருக்கு. இங்க ஏன் டாட் இல்லை, இங்க ஏன் டாட் இருக்கு அப்படின்னா, இதுக்கு மேல போனீங்கன்னா போச்சு அப்படின்னா, ஓகேவா, நார்மலா இந்த டிசைன் என்ன சொல்லுது அப்படின்னா, என்னுடைய மேக்ஸிமம் ஹைட்டே இவ்வளோதான், அதுக்கு மேலே போச்சுன்னா இந்த டிசைனே கம்ப்ளீட்டாக அடி வாங்கும். ஸோ சப்போஸ் அதுக்கு மேலே கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதை காட்டாத, புள்ளி வச்சு விட்டுடு. இந்த 3 டாட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னென்ன சொல்றீங்க அப்படின்னா, இதை ஒரு பேஜ்லையும் நான் ஓப்பன் பண்றேன், வித் பில் அப்படின்னு நிக்குது. ஓகேவா, இது கிரே வரைக்கும் நிக்குது. கிரே இது வந்து ப்ராடக்டோட ஐடி. ஓகேங்களா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா பில்ட் ஹீட்டர் கிரே அப்படின்னு இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா இது வருது. ஓகேங்களா, இது ப்ராடக்ட் ஐடி, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப நமக்கு டிசைனுக்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஒரு சில கேரக்டரை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்றத விட, ஃபர்ஸ்ட்ல இருந்து இவ்வளோ கேரக்டர் காமிச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே தான், இங்கேயும் அதே தான், இதுல ஒன்றும் தேவையில்லை. அப்ப இது என்ன செய்யறாங்க அப்படின்னா, எனக்கு இவ்வளோ கேரக்டர் போதும் அப்படின்றத ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா, இப்போ இதுதான் அந்த கேரக்டர், இதுதான் கம்ப்ளீட் டேட்டா, இதை இங்கே வச்சு அவங்க இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. எப்படி இங்க இருந்து இது வரைக்கும் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த கண்டென்ட் இருக்கு, இதுல இருக்கு BUI வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த இதனுடைய டோட்டல் லென்த்தை பார்ப்போம். டோட்டல் லென்த்தை பார்க்கறதுக்கு லென்த்ன்ற விஷயத்தை யூஸ் பண்ணும். மொத்தம் 116. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஒரு 13 கேரக்டர் வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்ப 116 103 வரைக்கும் காட்டுறாங்க. ஓகேங்களா, எத்தனை அப்படின்னா 116ல வந்துட்டு 103 மட்டும் ஷோ பண்றாங்க. நம்ம எடுத்துப்போம், மினிமம் வந்து 100 அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம். எதுல இருந்து 100 அப்படின்னா, இதுல இருந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இந்த இடத்துல தான் இந்த சப்ஸ்ட்ரிங் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா, இந்த சப்ஸ்ட்ரிங் என்ன பண்ண போகுது அப்படின்னா, நம்ம சொல்ற ரேஞ்சில் அது அதனுடைய விஷயத்தை பண்ணும். சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா,
0ல இருந்து 100 வரைக்கும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நான் இதை எடுக்கிறேன், எழுதி இப்படி போடுறேன். கண்டென்ட் 0ல இருந்து 100 வரைக்கும். இது வரைக்கும். அங்க டாட் வந்திருக்கு அப்படின்னா கன்காட்டினேஷன் ஆபரேஷன் யூஸ் பண்ணிக்க வேண்டியது. இது ஒரு ஸ்ட்ரிங், ஓகேங்களா? இது வரைக்கும் அதாவது சப்ஸ்ட்ரிங்கை வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, வந்தாச்சு அவங்க 3 டாட் காமிச்சிருந்தாங்களே, அதை எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ப்ளஸ் போட்டுப்பாங்க, ஓகேவா? கன்காட்டினேஷனுக்கு அதான் அரித்மெட்டிக் ஆபரேஷனுக்கு இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. 3 டாட் தெரியுதா? அவ்வளோதான் வேலை. ஸோ எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்க வேண்டியதுதான், ஓகேங்களா? STR அப்படின்றது இன்னொன்று இருக்கு, சப்ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு. அது தேவைப்படும் போது சொல்றேன், இப்போதைக்கு இது மட்டும். 0ல இருந்து 102, ஓகேங்களா? எக்ஸாக்டா அவங்க எடுத்தாங்கன்னு காட்டுறேன், ஓகேங்களா? 100 வரைக்கும். இது வரைக்கும் நான் பேலன்ஸ் இருக்கிறத டாட் டாட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ கன்கார்டினேஷன். ஸோ எப்போ 2 நம்பர் வருதோ அப்போ இது அடிஷன் பண்ணி கொடுத்துரும், இந்த பிளஸ் ஆபரேட்டர். 2 + 2 4. எப்ப ஒரு நம்பர் ஒரு ஸ்ட்ரிங் வருதோ அப்ப கன்கார்டினேட் பண்ணும், ஓகேவா? கன்கார்டினேஷன்ன்றது ரெண்டுத்தையும் இணைச்சு விட்டுரும். லைக் 2 2ன்றதான் வருமே தவிர்த்து 4 வராது. ஸ்ட்ரிங்கும் நம்பரும் சேர்ந்தா இந்த மாதிரி தான் வரும், ஓகேவா? ஸ்ட்ரிங்கும் சேர்ந்தா நார்மலா இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான். நம்பர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்தாச்சு, ஓகேவா? ஓகே, என்ன செய்ய போறோம் அப்படின்னா ரியல் டைம்ல இதை எங்க யூஸ் பண்ணுவாங்க? STRக்கு பார்த்தாச்சு, இந்த மாதிரி அதிகமா வர கண்டென்ட்ல ஸ்பிளிட் பண்ணி சப்ஸ்ட்ரிங் போட்டு இது பண்ணிடுவாங்க அப்படின்னு. சரி, என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்பிளிட் எங்க யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இன்புட் டைப் இருக்கு, ஓகேவா? இந்த டைப்ல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இப்படி நான் இமேஜ் எடுக்கிறேன். இமேஜ் எடுத்தா நிறைய பேருக்கு ஒரு இது என்னன்னா, நான் என்ன இமேஜ் சூஸ் பண்ணேன்றதே தெரியல. என்ன மாதிரியான இமேஜ் டைப் சூஸ் பண்ணேன் அப்படின்றத வேலிடேஷன் பண்ணும். நீங்க மோஸ்டா கவர்மெண்ட் வெப்சைட் போனீங்க அப்படின்னா அது தெளிவா சொல்லிடும், 3 MBக்கு மேல இருக்கக்கூடாது, ஜேபேக்கா இருக்கணும், SVGயா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் சொல்லிடும், ஓகேவா? அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம கோடிங் எழுதணும். என்னென்ன கோடிங் எழுதணும் அப்படின்னா, இப்போ இன்புட் டைப்பு நீ இங்க எடுக்கும் போதே, ஓகேவா, ஆன் சேஞ்சுன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கணும், ஓகேவா? ப்ரிவியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஒன்று எழுதிட்டு ஆன் சேஞ்சுனா என்னன்றது நம்ம செலக்ட்ல பார்த்துருக்கோம், ஓகேவா? ஸோ சேஞ்ச் பண்ணும்போதே எனக்கு அவுட்புட் வரும். இப்போ நான் எழுதிட்டு சும்மா கன்சோல் எப்பயுமே போட்டு பார்ப்பேன். கன்சோல் வருது, அதாவது ஆன் சேஞ்ச் ஆகும்போது வருது. ஆனா இது என்ன மாதிரியான டேட்டா எடுக்குதுன்றது எனக்கு தெரியலையே அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பாஸ் பண்ண போறோம். இந்த ஈவெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஈவெண்ட் நார்மலா ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரௌசர்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இது பாஸ் பண்ணும். எல்லா விஷயம்னா புரியவே இல்லையே அப்படின்னா ஈவெண்ட்டை பிரிண்ட் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அந்த இன்புட் டைப்போட ஐடி என்ன, டைப் என்ன, என்ன டேட்டாவை எடுக்குது, என்னென்ன மெத்தடெல்லாம் அந்த இன்புட் டைப்புக்கு வைக்கலாம், எல்லாத்தையும் அது கொடுக்கும். இப்போ பாருங்க, ஈவெண்ட்ன்றது சரி, ஓகே. ஈவெண்ட்ன்றது என்ன விதமான டேட்டா டைப்?
object தானே ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இந்த ஆப்ஜெக்ட்ல இங்க பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட்ல இவ்வளவு விஷயம் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கா அப்படின்னா இந்த டார்கெட் இதுல இன்னுமே இருக்கு. என்னன்னா இவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் இன்புட் டைப்புக்கு யூஸ் ஆகுது. ஐடி யூஸ் பண்ணலாமா? நமக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். ஐடி ஸ்டைல் யூஸ் பண்றோம், சோர்ஸ் இருக்கு, சோர்ஸ் இந்த இதுக்கு தேவையில்ல, மொத்தமா வேல்யூ இருக்கு. ஓகேவா? இவ்வளோ விஷயம் நமக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறது, நம்ம அதெல்லாம் இன்னும் யூஸ் பண்ண மாட்டோம் மேக்ஸிமம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இதுல நம்ம இந்த ஈவெண்ட்ல என்ன விஷயம் பார்க்க வந்தோம் அப்படின்னா, ஈவெண்ட்ல எந்த இடத்துல இருந்து வேல்யூ எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூனே ஒரு ஃபீல்டு இருக்கு. நார்மலா வேல்யூ ஃபீல்டை இன்புட் டைப்பு வேற இதுக்கு தான் யூஸ் பண்ணும், வேற இதுக்கு தான் யூஸ் ஆகும். நம்மளுடைய ஃபைலுக்கு மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா ஸ்பெஷல் ஆட்ரிபியூட் ஃபைல்ஸ்னே ஒன்று இருக்கும். ஈவெண்ட்ல டார்கெட்ல ஃபைல்ஸ்னே ஒன்று இருக்கும். ஓகேவா? ஈவெண்ட்ல டார்கெட் அப்படின்ற ஆப்ஜெக்ட்ல ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகும். வந்துச்சு. ஃபைல்ஸ்ல என்னவா இருக்கு அப்படின்னா அரேவா இருக்கு, 0th பொசிஷன். ஸோ நான் என்ன பண்றேன்னா டைரக்டா 0th பொசிஷனை எடுத்துக்கிறேன். ஜீரோத் பொசிஷன் கிடைச்சிருச்சு. ஓகேவா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இமேஜ் அப்லோட் பண்ணும்போதே நான் கேட்க போறேன், என்னது இந்த இமேஜ் இந்த டைப் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நார்மலா நேம் ஃபீல்டு இருக்கு. இந்த நேம் ஃபீல்டில் நான் என்ன செய்ய போறேன்னா ஸ்பிளிட் போட போறேன். எதை வச்சு போட போறேன் அப்படின்னா டாட் வச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில இதுல வந்துட்டு டாட் வந்து ஃபைல் நேமுக்குமே யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா இதை நான் எடுத்துக்கிறேன். இந்த ஃபைல் நேம்ல அண்டர்ஸ்கோர் இருக்கு, இந்த ஃபைல் நேம்ல டாட் இங்கே இருக்கு. நீ அப்புறம் டாட் போட்டு எடுத்த அப்படின்னா வேலைக்கே ஆகாது. டாட் போட்டு எடுத்தா வேலைக்கே ஆகாது. அப்புறம் எப்படி இமேஜோட எக்ஸ்டென்ஷனை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா வேற ஏதாவது ஃபீல்டு இருக்கான்னு பார்க்கணும். இருக்கு. என்ன அப்படின்னா டைப்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இந்த டைப்ல ஃபர்ஸ்ட் இது வந்து மைம் டைப், செகண்ட் இது எக்ஸ்டென்ஷன் ஆகுது. இது வீடியோ, இது MP4 அப்படின்னு வருது. ஓகேங்களா? சரி, இன்னும் ஒரு 2 எடுத்து பார்த்துருவோம். கரெக்டாக தான் வருது. டாக்குமெண்ட் ஏதாவது போகுமா? டெக்ஸ்ட் ப்ளைன். ஓகே, அப்ப நமக்கு எக்ஸ்டென்ஷன் என்னவா இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா ஜேபிஜி அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? ஜேபிஜியா இருக்கணும். ஜேபிஜி, பிஎன்ஜி இந்த மாதிரி இருந்தா அப்லோட் பண்ணலாம். பேலன்ஸ் இருக்கிறது தேவை கிடையாது. அப்ப எதை வச்சு எடுக்கலாம் அப்படின்னா ஃபைல்ஸ்ல டைப். நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன் அப்படின்னா ஃபைல் டைப். file type, sorry, type. file type image text jpg. சரி, இப்போ எனக்கு இந்த jpg மட்டும் வேணும், அதாவது செகண்ட் இது மட்டும் வேணும். எப்படி எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு ஒரு மெத்தட் வந்து ஞாபகத்துக்கு வரும். அதுதான் ஸ்பிளிட். ஓகேங்களா? இப்போ எக்ஸ்டென்ஷன் எதை வச்சு ஸ்பெஷலா அதுல என்ன இருக்குன்னா பேக் ஸ்லாஷ் தான். ஸோ நான் பேக் ஸ்லாஷே போடுறேன். இப்போ போட்டுட்டு இந்த இடத்துல கண்டிப்பா இது வந்து எனக்கு அரேவா தான் ரிட்டர்ன் பண்ணும், 0 1 அப்படின்ட்டு. ஓகேவா? அதை தான் ஒரு வேரியபிள்ல வாங்குறேன்.
png, mp4, pdf, jpg, தேவையில்லை. ஓகே, எனக்கு என்ன எக்ஸ்டென்ஷன் இருந்தா ஓகே அப்படின்னா பிஎன்ஜி, ஜேபிஜி இது மட்டும் இருந்தா ஓகே. அப்ப அது எல்லாம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு, 0th இண்டெக்ஸ் இல்ல, ஃபர்ஸ்ட்ல இருக்கு எல்லாமே. அப்ப நான் டைரக்டா இந்த அரேல ஃபர்ஸ்ட் இது வந்து வந்தா போதும் அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் இது வந்தா போதும், ஜேபிஜி, HTML, MP4, ஓகே, எனக்கு எக்ஸ்டென்ஷன் எல்லாமே கிடைக்கும். இப்போ நான் கண்டிஷன் எழுத போறேன். இஃப் என்னுடைய எக்ஸ்டென்ஷன் ஈக்குவல் டு இப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா வேலிட் ஃபார்மேட், அப்படி இல்லைன்னா இன்வேலிட் ஃபார்மேட். இன்வேலிட் ஃபார்மேட், வேலிட் ஃபார்மேட், வேலிட் ஃபார்மேட், இன்வேலிட் ஃபார்மேட். சரி, ஓகே, இங்க வந்து என்ன பிரயோஜனம், இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணோம்ல, வேலிட் ஃபார்மேட்டா இருக்கு அப்படின்னா இமேஜை டிஸ்பிளே இந்த இடத்துல காட்டினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று தோணும். எஸ், கரெக்ட். இப்போ இந்த இடத்துல இமேஜை காட்டுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இமேஜ் டேக் யூஸ் பண்ணணும். ஓகேவா, இமேஜ் டேக் வச்சு தான் காட்ட முடியும். அதில் எந்த ஒரு ஆப்ஷனும் தேவையில்லை. ஐடி ஒன்று வச்சுக்கிறேன், ரிசல்ட் இப்படி ஆயிட்டு ஹைட்டு வித்து இந்த மாதிரி வைக்கிறேன். ஹைட்டு வித்து, ஓகேவா. இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த ரிசோர்ஸ்ல இருக்கிற சோர்ஸுக்கு வேலிடா இருந்தா செட் பண்ண போறேன். ஓகேவா, எப்படின்னா நீங்க எடுத்துட்டு வந்து வைப்பீங்க அப்படின்னா ஸோ இந்த ஈவெண்ட் டாட் டார்கெட் ஆஃப் ஃபைல்ஸ் இது மொத்தத்தையும் தான் தூக்கி வைக்க போறேன். ஸோ முதல்ல இந்த ஐடியை வச்சு நான் சோர்ஸ் ஃபீல்டை எடுத்துக்கிறேன். லெட் இமேஜ் ஈக்குவல் டு document dot get element by id. ஓகேவா, இந்த இமேஜ்ல இருக்கிற சோர்ஸுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா event dot target dot files அப்படின்னு செட் பண்ணிட்டேன். ஓகேவா, oh my god, image dot is image dot source invalidல போயிடுச்சு, வேலிட்ல வந்துச்சு. ஆனா இது என்ன ஆகல அப்படின்னா வேலிட் ஃபார்மேட் தான் ஆப்ஜெக்ட் டு ஃபைல் அப்படின்ற மாதிரி வருது. அதாவது நம்ம அனுப்புறத ஃபார்மேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுது. சரி, ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு, url டாட் கிரியேட் ஆப்ஜெக்ட் url அப்படின்னு ஒன்று இருக்கு.
இது என்னன்னா பண்ணும் அப்படின்னா இதோ போட்டிருக்கு பாரு. ஓகேவா? ஆப்ஜெக்ட் கொடுத்தா அது வந்து என்னவா பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கா மாத்தி, அதாவது மெஷின் ப்ரௌசர் ரீட் பண்ற மாதிரி ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். எப்படி ரெக்ரஸ் பேட்டர்ன்ல ஓகேங்களா டெஸ்ட் அண்ட் மேட்ச் மெத்தட் ஒர்க் அவுட் ஆகுதோ அதே மாதிரி இந்த இடத்துல இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகும். கிரியேட் ஆப்ஜெக்ட் யூஆர்எல் அப்படின்றது ஒர்க் ஆகும். இல்ல புரியல அப்படின்னா இப்போ வரைக்கும் அது ஆப்ஜெக்டா வந்துச்சா? இப்ப பாரு. நீ சூஸ் பண்ண அது ஒர்க் அவுட் ஆயிடும். வராது. ஏன்னா இன்வேலிட் ஃபார்மேட்டுக்குள்ளார போயிடும். ஓகேவா? இப்படிதான் இந்த விஷயத்த ஒர்க் அவுட் பண்ணணும். இதுலேயுமே சைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இந்த ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் ஃபைல்ஸ்ன்னு இருக்கா, இதில் போயிட்டு இதை வச்சு தான் பண்ணுவாங்க. நான்ல எல்லாருமே அதை வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இதனுடைய சைஸ்ன்னு ஒன்று இருக்கும், 28024 அப்படின்னு இருக்கா. நீங்க இதை எப்படி எம்பியா கன்வெர்ட் பண்ணிட்டு மேக்ஸிமம் இவ்வளோ எம்பி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 3 எம்பிக்கான சைஸ் என்ன அப்படின்றத கோடிங் எழுதும். ஓகேவா? இஃப் சைஸ் லெஸ் தென் அப்படின்ற மாதிரி இந்த சைஸை போடும். ஓகேவா? அதுவாக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஒர்க் அவுட் ஆகாது. அவ்வளோதான். ஸ்டேக் முடிஞ்சு போச்சு. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் என்ன பண்ண முடியாது, எல்லாமே பண்ண